ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லக்ஷ்மி நரசிம்மா ப்ரொமோட்டர்ஸ் இவங்களோட எஸ்கே கார்டன் ப்ராஜெக்டில் ரெடி டு மூவில் உங்களுக்கு வந்து வீடு ரெடியாக இருக்குங்க. நல்லா சகல வசதியோட 2 BHK இண்டிபெண்ட் வில்லா. இந்த வீடு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. ஆக்சுவலாக 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. வடமேற்கு சைட்டு உங்களுக்கு சைட்டோட ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா இதில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டோட மெயின் டோருமே பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி. இன்னொன்று பார்த்தோன்னா இது சிறுமுகையிலேருந்து சத்தியமங்கலம் போகிற அந்த ஆன் ரோட் ப்ராஜெக்ட். இந்த எஸ்கே கார்டன் நம்ம வீட்டிலேருந்து பார்த்தாலே பாருங்கள், இந்த ஃப்ரண்ட்லேயே வந்துட்டு அந்த சக்தி மெயின் ரோடுங்க. ஸோ வீடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் கேட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 2 வே இருக்குது. ஸோ ஒன்று நம்ம கார் வந்துட்டு இந்த ரேம்ப் வழியில் மேலே ஏற்றிக்கலாம், இன்னொன்று நம்ம போகிற மாதிரி ஒரு என்ட்ரன்ஸும் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 காரெல்லாம் பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடு வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு ரொம்ப ஸ்பேஸ் விட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 16க்கு 34 சைஸ் அப்படிங்கும்போது எத்தனை கார் வந்துட்டு நம்ம நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த அவுட்டரில் வந்துட்டு ஒரு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்க்கிங் ஏரியாலேயே நமக்கு வாட்டர் சம்பும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் நமக்கு நல்ல தண்ணி வாட்டர் கனெக்ஷனும் எடுத்தாச்சுங்க. பார்க்கிங் ஏரியாவில் நம்ம கார்லாம் நிறுத்தணும் அப்படின்னா மழைலாம் பெய்யும் போதோ இல்லை வெயில் அடிக்குது அப்படின்னாலோ கார் வந்து ஃபேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாக கவர் பண்ணி ரூஃபிங்கும் பண்ணியிருக்காங்க. கூலிங் ஷீட்லேயும் இந்த இடத்துலையும் ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரியே ரொம்ப நீட்டான பீகாக் டிசைன் ஒர்க் எல்லாம் இருக்கிற மாதிரி வுட் கர்விங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாக் சிஸ்டம்ஸ் எல்லாம் எப்பவும் போல் இவங்களோட எல்லா ப்ராஜெக்ட்லையுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. உள்ளே வந்தோம் அப்படின்னா லிவிங் ஏரியா 10க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லி நல்ல ஒரு மஸ்டர்ட் கலரில் கிளாஸ்டு விட்ரிஃபை டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்குங்க. ஸோ டோட்டலாக ஒரு 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ, வடக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஹாலில் வந்துட்டு சோஃபா, டீபாய் இதெல்லாம் போட்டால் கூட பேலன்ஸ் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்லா ஸ்பேசிஸாகவே இருக்குது. அண்ட் இது வந்து மல்டி கலர் பெயிண்டிங் ஒர்க். லைக் எல்லா சைட்லையுமே ஒயிட் கலராக இருந்தால் கூட ஒவ்வொரு ரூம்ஸ்லேயும் ஒன் சைடு வாலில் மட்டும் நல்லா டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ட்ரன்ஸ் ஆனதுமே லிவிங் ஏரியா, அதுக்கப்புறம் கிச்சன். அண்ட் அதே மாதிரி சீலிங்லலாம் அஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பாட் லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு ஹாலில். அப்படியே கிச்சன் வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து சின்ன சின்ன திங்ஸ் இப்போ இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலாக 10க்கு 10 ஃப்ளோரிங் சேம் டைப் ஆஃப் ஃப்ளோரிங் தான். கிச்சனுக்கு எப்போவுமே 2 விண்டோ மஸ்ட்டுங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ, தெற்கு பார்த்த மாதிரி ஒரு விண்டோ கொடுத்துட்டாங்க, ஸ்லைடிங் விண்டோ. ஸோ நல்லா காற்றோட்டமாக இருக்கும். மேலே லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறமா நீங்கள் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கணும் அப்படிங்கும்போது அங்கங்கே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. ஆரோ வாட்டர் பியூரிஃபையர் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையே சிங்க் கொடுத்து டேபெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் கிச்சன் கவுண்டர் டாப்னு பார்த்தீங்கன்னா கிரானைட் யூஸ் பண்ணியிருக்குங்க. அதே மாதிரி வால் டைல்ஸ் எல்லாமே கிச்சனுக்கு தகுந்த மாதிரியான பிக்சரைசேஷனோட ரொம்பவே நல்ல கிளாஸியான டைல் ஒர்க்கும் பண்ணியிருக்கு. கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபர்ஸ்ட் பெட்ரூமுங்க. 10க்கு 16 சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 10க்கு 16 அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். நம்ம காட்டு, வார்ட்ரோபு, மற்றபடி நமக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ சைட் டேபிள் இதெல்லாம் போட்டால் கூட நல்ல ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, டோட்டலாக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இதுலேயும் அட்டாச்டு பாத்ரூமோட இந்த பெட்ரூம் கொடுத்துருக்குங்க. பெயிண்டிங் ஒர்க்னு பார்த்தோன்னா அஸ் யூஷுவல் ஒவ்வொரு ரூம்லேயும் ஒரே சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா டார்க் கலர், மற்ற சைட்லலாம் வந்துட்டு நல்ல லைட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம்ங்க. ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம்க்கு ஆன்டிஸ்கேட் டைல்ஸு, வால் டைல்ஸ் எல்லாமே செராமிக் டைல்ஸில் நீட்டான ஃபினிஷிங்கில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. மற்றபடி இது வெஸ்டர்ன் க்ளாசெட் டைப். பாத்ரூம்க்கு தேவையான எல்லா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியாச்சு. கார் பார்க்கிங் ஏரியாவோட சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கும். ஆக்சுவலி இந்த வீட்டோட சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அந்த கார்னரில் நம்ம இப்போ ஹேண்டில் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் நமக்கு துணி துவைக்கிறதுக்கான கல் அந்த இடத்துல கொடுத்துருக்கு. பக்கத்துலேயே டேப் இருக்குங்க. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஸ்டீலில் ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு. ஸோ மேலே வந்ததுமே பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16 சைஸில் சேம் அட்டாச்டு பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இது தவிர இந்த இடம் ஃபுல்லாகவே கூலிங் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்கிறதுனால ஒரு மினி பால்கனி மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
கார்னர்லேருந்து அகைன் நமக்கு ஸ்டீல் ஸ்டெப்ஸ் கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த வீடு பண்ணியிருக்குங்க. மேலே போனோம் அப்படின்னா ஓப்பன் டெரஸ் தான். வீட்டுக்கு தேவையான ஓவர் ஹெட் டேங்க்கும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடு எக்ஸாக்டாக லக்ஷ்மி நரசிம்மா ப்ரொமோட்டர்ஸோட எஸ்கே கார்டன் ப்ராஜெக்டில் இருக்குது. எஸ்கே கார்டன் வந்துட்டு சிறுமுகை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சிறுமுகையிலேருந்து சக்தி போகிற ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா கூத்தாமண்டி பஸ் ஸ்டாப்லேருந்து ரொம்ப பக்கத்துலேயே ஆன் ரோட் ப்ராஜெக்டாகவே கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இடம் ப்ளஸ் வீடு ரெண்டும் சேர்ந்து 39 லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருக்கு, டைரெக்டாக வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோலேயே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து விசிட் பண்ணுங்கள்.